அதில் கொஞ்சோண்டு டைமண்ட் கல்கண்டோ அல்லது கற்கண்டோ கொஞ்சோண்டு போட்டு அதை அப்படியே பிரார்த்தனை பண்ணி கல்கண்டு தீபம் அந்த ஒளி கடவுள் வேண்டிக்கங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கூடிய விரைவில் கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வருவீர்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏங்க, நான் ஒருத்தருக்காக கடன் வாங்கி கொடுத்தேன், அவன் பணம் தரல, அதுக்கு என்னங்க செய்யறது? அவர்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம். அதாவது நீங்க கடன் வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்தீங்க, அவர் உங்களுக்கு திருப்பி தரல, இப்ப அதனால சிக்கல் பிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்க. அவர்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம். கடன்லாம் இல்லைங்க, ஆனா அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒன்று இருக்கவே மாட்டேங்குதுங்க. மாசம் மாசம் வர்றது கரெக்டா அதை வச்சுக்கிட்டே ஓட்டிடுறோங்க. ஒரு 500 கொடு 1000 கொடுன்னு கூட யார்கிட்டையும் நாங்கள் கடன் கேட்கறது இல்லைங்க அப்படின்னு இருக்கீங்களா? உங்களுக்கு 100க்கு 99 மார்க் குட். இப்போ என்ன உங்க பிரச்சனை? அடுத்த கட்ட